இன்றைய வேத தியானம் சங்கீதங்களின் புத்தகம் 73ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து, தேவனுடைய வாசஸ்தலம் என்பது தேவன் தங்குகிற இடம். அந்த இடத்தில் நமக்கு தேவையான அடைக்கலம் இருக்கு, இளைப்பாறுதல் இருக்கு, ஆறுதல் இருக்கிறது, தேவையான நன்மைகள் இருக்குது, தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கு. நாம் பணத்தை தேடி போகாதபடிக்கு, மனிதர்களை தேடி போகாதபடிக்கு தேவனை தேடி வருவோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்கு ஒத்தாசை உண்டு. நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.